ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிணத்துக்கடவுள் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்துட்டிங்கன்னா, குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கன்னு சொல்லி ஒரு அடையாளத்துமாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எங்கேன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற வழியில். அதோட லொக்கேஷன் வந்து எனக்கு எக்ஸாக்டாக எங்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு அந்த கோயிலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த கோயில். அந்த கோயிலுக்கு சாதாரணமாக யாருனாலையுமே போக முடியாது. ஃபாரஸ்ட்காரங்களோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். நான் வந்து ஒரு திருட்டுத்தனமாக நான் அந்த கோயிலுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். ஏன்னா அந்த கோயிலை வந்து ரொம்ப நேரம் நம்ம நின்று வீடியோ எடுத்து போட முடியாது. ஏன்னா அங்கே வந்து பழங்குடியினர் இருப்பாங்க. அவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் அவங்க சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, அதனால் யாருமே வரமாட்டாங்க. அதனால் அந்த கேப்பில் நம்ம போய் அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த அமானுஷ்யமான கோயில் இது தான். நம்ம கரெக்டாக இங்கே வந்துவிட்டோம். இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம காலில் இருக்கிற செருப்பை கழட்டி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், செருப்பை நான் கழட்டி விட்டுட்டேன். பாருங்கள், செருப்பை நான் கழட்டி விட்டுட்டேன். செருப்பை கழட்டிட்டு வாங்க, அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம வீக் இங்கே தான் நிற்கிது. செருப்பை நான் கழட்டி விட்டுட்டேன். நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்கிற கோயில் அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால அந்த கோயில் கிட்ட இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த கோயில். தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நான் நின்றுட்டுருக்கேன், எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த கோயில் எனக்கு அந்த முட்டிங்கள் அளவு தான் வருது. இந்த கோயில் அவ்வளோதான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த கம்பமெல்லாம் எப்போ வச்சதுன்னே தெரியல. இந்த கோயிலில் ஆதி காலத்துலேருந்து இருக்கும் போல் இருக்குது. இந்த கம்பம் வச்சுமே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது இந்த கம்பம். இங்கே பாருங்கள், சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு, எந்த ஒரு வீடோ எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், சுற்றியுமே காடு. இங்கே ஒரு புத்துக்கண்ணு இருக்குது. இந்த சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையாலுமே இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஒரு ஆளில் உள்ளே போகவே முடியாதுங்க. இங்கே பாருங்களேன், ரொம்பவே குட்டி. குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் கடிக்கு ரொம்பவே குட்டியாக இருக்குது இந்த கோயில். வேணால் பாருங்கள். இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கடிக்கு நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. வெளியாளுகளை சாதாரணமாக இந்த கோயிலுக்கு வர முடியாது. இது தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான் வர முடியும் இந்த கோயிலுக்குள்ளே. பாருங்கள், சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க நம்மளையே. இப்போ நம்ம வீடியோ எடுத்து போடுறதான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கம்பம், இந்த கோயில் பாருங்க. இந்த புத்துக்கண்ணு கோயில், வழிபடுற கோயில் புத்துக்கண்ணு கோயில். பாருங்க, இது புத்துக்கண்ணு கோயில். அவ்வளோதாங்க. இதுதான் அந்த கோயிலோட ஃபுல் வியூ. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த கோயிலோட ஃபுல் வியூ. இதுக்கு நேராக அந்த கம்பம் ஒன்று இருக்கு. இதுதாங்க இந்த கோயிலோட வியூ. இங்கே பாருங்க, நம்ம V4 இங்கே நிற்கிது. கரெக்டாக காட்டுக்குள்ளே தான் நிற்கிது. ரொம்ப நேரம் இந்த இடத்துல நான் இருக்க முடியாது. அதனால் உடனடியே நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து. அதனால் நமக்கு இருந்து கிளம்பலாம். ஏன்னா எப்போ வேணாலும் யானை, சிறுத்தை, புலி என்ன வேணாலும் இங்கே வரலாம். அதுங்கடிக்கு நம்ம இங்கேருந்து போயிடுறது நல்லது. ஏன்னா இங்கே ஏதாச்சும் ஒன்றுன்னா இது நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் நம்மளுக்கு வெளியே தெரியாது. நம்ம பைக் மட்டும் தான் இங்கே இருக்குது. நம்ம உயிரோடு இருப்போமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம இங்கிருந்து உடனடியாக அந்த இடத்த காலி பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.